வீடியோவை பாருங்க. இந்த அம்மா வாசல்ல உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவோட பசங்க எல்லாம் பட்டாசு கொளுத்தி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்டாசு துளிப்பட்டனால அந்த அம்மாவோட குடிசை வந்து எரிய ஆரம்பிக்குது. இதனால இந்த அம்மா தண்ணியை ஊத்தி அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊத்துறாங்க. அப்ப அந்த அம்மா கண்ணு மணிக்கே பாத்தீங்கன்னா அந்த வீடு எரிஞ்சு சாம்பல் ஆகிருது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கால் இல்லாத இவரு தன்னோட பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வீட்டோட எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பைத்தியமாகி இந்த வீட்டு முன்னாடி படுத்திருக்காரு. அப்ப அந்த வீட்டுல இருக்க அந்த ஓனர் வெளியே வந்து பார்த்துட்டு கையில இருக்க அந்த தொடப்ப கட்டையால ஈவ இறக்கம் இல்லாம அவர் அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறாரு. அப்படியே ரோட்ல நடந்து வரும்போது அவர் பின்னாடி ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்த டிரைவர் இறங்கி வந்து உனக்கு கண்ணு காது எதுவுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம அவரை புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு ரெண்டு கையுமே இல்ல. அதனால சாப்பிடுறதுக்காக அங்க நின்ற பசங்க கிட்ட காசு கேட்கிறான். அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா போன் பாக்குற இண்டஸ்ட்ரியில அந்த பையனை புடிச்சு கீழே தள்ளி விட்டு அப்ப அந்த இடத்துக்கு வந்த இவர் பாத்தீங்கன்னா அந்த பையனை தூக்கி விட்டுட்டு தன்னோட தட்டுல இருந்து அந்த பணத்தை எடுத்து அந்த பையனோட தட்டுல போட்டுட்டு அனுப்பி வைக்கிறார். அப்படியே இவருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பசி எடுக்குது. அதனால வாங்கி சாப்பிட கையில காசு இல்லாதனால இந்த வீட்டு முன்னாடி வந்த அந்த அம்மா கிட்ட ஏதாவது சாப்பிட தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா பாத்தீங்கன்னா அவரை பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவரு அங்க இருக்க துடுப்பு கட்டை எடுத்து நான் இந்த இடத்தை சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த அம்மா ஒரு தோசையை கொண்டு வந்து அந்த பையனோட தட்டுல போடுறாங்க. அந்த சாப்பாடு தனக்கு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கடையில போயிட்டு எனக்கு ஒரு பன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த கடைக்காரர் பாத்தீங்கன்னா வெளியே வந்து அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்க நின்ற பசங்க எல்லாம் ஓடி போயிட்டு அவரை தூக்கி விடுறாங்க. அப்படியே ராத்திரி ஆகுது. ஒரு மரத்தடியில நின்று அவரோட பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் நினைச்சு பார்த்து உங்களோட சேர்ந்து நானும் வந்திருக்கலாம், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவர் ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போயிட்டு அந்த ரோட்ல வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வந்த ஒரு லாரி அவரை இடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடுது. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.